People come here to buy their groceries, and there's piles and piles. Media, some downtown residents spoke with City News saying the chaos at Yonge and Dundas lasted for more than 2 hours. சமீப காலமா அவை செய்யற சில இமிகிரண்ட் செய்யற ஒரு கீழ்த்தரமான விஷயங்களால 5 o'clock till 5 in the morning. It just keeps going on, blah blah blah, you know. வணக்கம், ஹாய், வெல்கம் டு சது விலாக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு சொன்னால், அதுக்கு முதல்ல என்னடா ஒவ்வொரு நாளுக்கு ஒருத்தருந்து போடுறான். ஒரு நாள் பார்க்கலேருந்து காய்ச்சி போடுறான், அடுத்த நாள் ரூம்லேருந்து காய்ச்சி போடுறான், அடுத்த நாள் பார்த்தா காருக்குலேருந்து காய்ச்சி போடுறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னென்னு சொன்னால் கிளைமேட் பயங்கர மோசமாக இருக்குது. அவரோட ரூமுக்கு எனக்கு இடத்துல லைட்டிங் பஸ் சரியில்லை. ஸோ ஓகே, காருக்கு பார்ப்போம்னு எடுத்து பார்த்தா ஓகே எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி தெரியலை, நார்மலாக இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னதை பற்றின்னு சொன்னால், கனடாவில் கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நடந்தது. ஸோ அந்த தீபாவளி பண்டிகை நடந்ததுன்னு சொன்னால் சாதாரணமாக நடந்திருந்தால் அது பெரிய விஷயமாக தெரிஞ்சுக்காது. ஸோ அந்த தீபாவளி பண்டிகைன்றது இந்த ஹாலோவின் நடந்தது. ஸோ 2 டேயுமே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அதில் என்ன நடந்தது, இப்போ என்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கிணறுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க தெரியும்னு சொன்னால், நான் கனடாவிலே நடக்கிற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன மேடம் உண்ட சேனலில் ஒரு நல்ல விஷயமே போட மாட்டியா, எப்போ பார்த்தாலும் களவு, அது சண்டை, இது இருந்தாலே போட்டுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனுஷன் 100 நல்ல விஷயம் செய்யணும்னு சொன்னால், அந்த 100 நல்ல விஷயத்தை விட அவன் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சிருந்தான்னு சொன்னால், அந்த கெட்ட விஷயம் தான் பப்ளிசிட்டி, அதாவது பரவும் உண்டாக்குறது, வேகமாக பரவும். ஸோ அந்த வகையில் இந்த கனடா நாட்டுக்கு இமிகிரண்ட் எவ்வளோ விதமான பங்களிப்பு தந்த, எவ்வளோ விதமான நன்மை செஞ்சிருந்தாலும், இப்போ ஒரு சமீப காலமாக அவை செய்கிற சில இமிகிரண்ட் செய்கிற ஒரு கீழ்த்தரமான விஷயங்களால் மொத்த இமிகிரண்ட்டுக்குமே ஒரு கெட்ட பேர் மாதிரி அந்த கெட்ட எண்ணமே பரவிக்கணும் போகுது. அதாவது இப்போ கனடாவை பார்க்க போனோம்னு சொன்னால் இமிகிரண்ட் பீப்புளால் வளர்ந்த நாடு தான் கனடா. ஸோ அந்த ஒரு நன்மையை மறக்கடிக்கிற மாதிரி இவங்க சில செயற்பாடு நடந்து கொண்டு இருக்கு. என்ன சொன்னால், கனடாவில் பார்க்க போனோம்னு சொன்னால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸால் தான் அவங்களுக்கு வருமானம், இமிகிரண்ட் பீப்புளால் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமாகி அவங்களோட பொருளாதாரம் வளர்றது. ஸோ அப்படியான நல்ல விஷயங்கள் கனடா இமிகிரண்ட் பீப்புள் செய்ய, ஒரு சில இமிகிரண்ட் பீப்புள் செய்கிற சில வேலையெல்லாம் மொத்த மக்களுமே மொத்த இமிகிரண்டையும் பழி போகிற நிலைமைக்கு வந்துட்டு நிலைமை. A scene of chaos erupts during a cultural celebration. Tonight, Diwali festivities turn violent. A festival of light that at one point devolved into a fracas. It makes me sad that they were fighting when they should have just celebrated and be happy. இது சில விசமியல் செஞ்ச வேலையால் அந்த மொத்த கொண்டாட்டமே பாலா போயிட்டுன்னு சொல்லணும். என்ன நடந்ததுன்னு சொன்னால், கனடாவில் பிரம்டன் மாகாணம் தெரியும். பிரம்டனில் தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது பட்டாசு எல்லாம் கொடுத்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு இந்த வருஷம் தடை வச்சுட்டாங்க. ஏன்னா போன வருஷம் நடந்த சம்பவத்தால் இந்த வருஷம் தடை வச்சுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்க பிரம்டனை தேர்ந்தெடுக்காம டொரண்டோ டவுன் டவுன், அதாவது டொரண்டோ டவுன் டவுன் இருக்க ஜங்க் ஸ்ட்ரீட்டுக்கு தானே உங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சிருக்கும். ஸோ அந்த டொரண்டோ டவுன் டவுனுக்கு இருக்க மெயின் சிட்டியில் கிட்டத்தட்ட அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நைட்டில் 400-450 பேருக்கு மேலே அந்த சீட்டில் க்ளோஸ் பண்ணி தெரியணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பப்ளிசிட்டி இடத்த வந்தால் இவன் தேர்ந்தெடுத்து அந்த இடத்த தீபாவளி கொண்டாடம்ன்ற பேரில் நாசத்தை விளைவிச்சிருந்தோம். என்னென்னு சொன்னால், ஒரு காரில் இந்த கார் ரேஸ் எல்லாம் பண்ணி, அந்த கார் ரேஸ்லேருந்து பட்டாசுலாம் தூக்கி எறிஞ்சு அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனை இவங்க உருவாக்கிட்டாங்க. ஓகே, உங்களோட மனசில் என்ன வேணும் சொன்னால், பட்டாசுகளை கொடுத்துருவாங்க. பட்டாசு கொடுத்துறால என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்களை ஒரு மனசில் தீபாவளினாலே பட்டாசு கொடுத்துறதானே, அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று கனடா டே, மற்றது விக்டோரியா டேன்னு சொல்லியிருக்கு. அந்த 2க்கு மட்டும்தான் பட்டாசு கொடுக்கலாம். அதை தவிர மற்ற சாதாரண நாட்கள் நாங்கள் பட்டாசு கொடுத்ததுக்கு கனடா கவர்மெண்ட் தான் அனுமதி எங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இப்போ நாங்கள் தீபாவளி கொண்டாடணும்னு சொன்னால், இந்தியா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பட்டாசு கொடுத்து செய்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதுவுமே ஒரு வெள்ள மாரி போய்க்க எங்களுக்கே சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது. ஸோ அதே மாதிரி கனடா மக்களுக்கு இந்த பட்டாசு கொடுத்துறது இப்படி நம்ம செய்கிறது புதுசான விஷயம். ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இந்தியாவில் கொண்டாட மாதிரியே இங்கே கொண்டாடி இருக்கிறோம். அதாவது பட்டாசுல அளவுக்கு அதிகமாக இடித்து கொளுத்தி, அவர் பட்டாசு கொளுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கார் எடுத்துக்கொண்டு
ட்ராக் ரேஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி வந்து அவை வேண்டும் அப்படி செய்கிற விஷயங்களால் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு. என்னன்னு சொன்னால் அந்த ஒரு நான் முதலே சொன்னேன், அந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீட், அதில் வந்து 450 பேருக்கு மேலே க்ரோஸ் பண்ணிடணும்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து கார் ரேஸ் பண்ணபடியா அதில் போய் யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணணும்னு சொன்னால் அவைக்குமே வந்து அதில் பாதிப்பு தான் பெறப்போகுது. ஸோ நாங்கள் ஒரு கொண்டாட்டம் செய்யறோம்னு சொன்னால் கொண்டாட்டம் வந்து 4-5 பேர் சந்தோஷம், ஒரு மக்கள் சந்தோஷமா இருக்கிறதா வந்து ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை வந்து வருது. ஸோ அந்த பண்டிகைனால நாங்கள் மற்றவர்களை துன்புறுத்துறோம்னு சொன்னால் அந்த பண்டிகைக்கான அர்த்தமே வந்து இல்லாம தான் இந்த இடத்துல போகுது. Media, some downtown residents spoke with City News saying the chaos at Yonge and Dundas lasted for more than 2 hours before Toronto police came to disperse the crowd. In an email to City News, one witness told us he saw fireworks being launched from cars, heard car engines revving, and at least 400 people walking on Yonge Street while vehicles were attempting to get through. The witness adds the situation lasted for about 2 hours before he saw 3 police cars arrive and disperse. அந்த யங் ஸ்ட்ரீட்ல வந்து கணக்க போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கிணறு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி நாங்கள் நித்திர கொள்ளி இல்லாமல் இருக்கு, எங்களோட பிள்ளைகள் வந்து நித்திர கொள்ளி இல்லாமல் இருக்கு, நாங்கள் நாளைக்கு வேலையை போகணும், அப்போ வேலைக்கு போனால் நாங்கள் படுக்க நித்திர கொள்ளணும். ஸோ நித்திர கொள்ளி இல்லாமல் இருக்கு, ஒரே கூச்சலும் சத்தமாக இருக்கு, ஒரே பட்டாசுல இருக்கு, புகையா இருக்குன்னு சொல்லி போலீஸ்ல பேர் கிணறு வந்து அதில் இருக்கிற மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். 5 o'clock till 5 in the morning. How do you feel about that? Not very happy. Very annoying. All hours of the night and even on my way to work at 4:30 in the morning. Annoying afterwards, everyone wants to sleep and it just keeps going on, plop, 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 you know. She keeps waking up crying. Beyond that, there's the aftermath. How about that? Take a look at this. This is the middle of a shopping mall where people come here to buy their groceries, and there's piles and piles and piles of refuse here. CTV has even seen surveillance video of fireworks deliberately launched at a pile of garbage which caught flame overnight. There's a lot of things about this that just don't make sense, and I don't understand why the municipal leaders, right? ஸோ அப்படி போலீஸ் வந்துமே அந்த வன்முறை அந்த இதை வந்து அடக்க பார்க்குது. அடக்கணும்னா அந்த போலீஸ் வந்து அடக்கணும்னா ஒரு சிட் ஆஃப் அந்த கலவரம் பண்ண ஆக்கள் வந்து போயிட்டு போலீஸ் திருப்பி அடங்கினோன்னா திருப்பி வந்து அதே வேலையை வந்து திருப்பி செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து வேலை முடிச்சு கிணறு வந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கணும். ஸோ அப்படி வீட்டுக்கு திரும்புறாக்கள் இப்போ எங்களுக்கே வந்து வேலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கோம்னு சொன்னால் எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா நாங்கள் ஃப்ரெஷ் ஆகியோ நாங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் சூனுக்கு போவோம்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கோம். ஸோ அப்படி வந்து நாங்கள் வேலை முடிச்சு டயர்டாக வரைக்க இவங்க வந்து இப்படி பண்ற விஷயங்களால அந்த ஒரு மன விரக்திக்கு வந்து நாங்க வந்து மக்கள் வந்து தள்ளப்படினோம். Another witness, Kevin, sent us a similar message saying there were massive crowds of people setting off fireworks until 2 a.m. and he says he spoke to police on scene who told him there weren't enough officers to safely make arrests. This year, Diwali, the South Asian Festival of Lights, coincided with Halloween on Thursday night. As of now, police have not confirmed whether the fireworks were related to Diwali festivities. In the city of Toronto, fireworks are only permitted until 11 p.m. on Canada Day and Victoria Day, and all other days require a permit. சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி பார்த்தேன் இந்த பழைய வீடியோஸில். இப்போ ஸ்ரீலங்கா தமிழாக்கள் வந்து ஒன்றுமே செய்கிற இல்லையா, ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து செய்கிற இல்லையா, தமிழ் ஆக்கள் வந்து ஒன்றும் செய்கிற இல்லையா, வள்ளி இந்தியன் அதை நான் வந்து சொல்லிப்பேன் இந்தியன்னு சொன்னால் இல்லை வந்து வட இந்தியை தான் வந்து பொருள் கொள்ளணும். அதுக்கான தமிழாக்கள் பிள்ளை செய்கிறான்னு சொன்னால் அப்படி இல்லை, அவை செய்கிறத ஒப்படைக்கு இவங்க செய்கிறதா வந்து ஒரு கீழ்த்தனமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இப்போ ஈவன் ஸ்ரீலங்கா ஆக்களால் ஸ்ரீலங்கா இமிக்ரெண்டால் தான் வந்து தமிழ் இமிக்ரெண்டால் தான் வந்து தமிழாக்கள பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்து இப்போ வந்திருக்காது. கிட்டத்தட்ட 1990களுக்கு முன்னமே வந்து அந்த பிரச்சனை வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது இப்படியான பிரச்சனை வந்து 1990க்கு முதலே வேறு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு யுத்த காரணமாக கிணறு வந்து இமிக்ரெண்ட் ஆகி கனடா சரி வேறு புலம்பெயர் நாடுகளுக்கு வந்து போனது. அப்படி கனடாவுக்கு வந்து கிணறு வந்திருக்கணும். ஸோ அப்படி ஈவன் ஸ்ரீலங்காக்களால் தான் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து 2024 வந்திருக்காது, 1990களுக்கு முதலே வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ சமீப காலமாக தான் இந்த பிரச்சனை கொஞ்சமாக தலை தூக்குன்னு சொன்னால் அந்த சமீப காலத்தில் வந்த பெருங்குடி மக்கள் யார்? வட இந்திய மக்கள். ஸோ இந்த வட இந்திய மக்களால் பிரச்சனைன்னு சொல்லி அப்பட்டமாக வந்து விளங்குது.
இது எல்லாமே தீபாவளியில் நடந்த கூத்துகள். அப்புறம் முதலே உங்களுக்கு சொன்னேன் தீபாவளின்னு தான் இந்த ஹாலோவினும் வந்தான்னு சொல்லி. ஹாலோவின் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு பேய் மாதிரிலாம் வேஷம் போட்டு சின்ன பிள்ளைகள் வந்து ட்ரிக் அவுட் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் வந்து ஆக்கள் வந்து அதுக்கு வந்து சாக்லேட்ஸ் குடிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளியில் வந்து ஒரு பாஸ்கெட்டில் வந்து சாக்லேட்ஸ் வந்து போட்டுட்டு அதில் வந்து 1 எடுங்கோ 2 எடுங்கோன்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து எழுதி ஒட்டிட்டு வந்து போயிருப்பினும். அப்படி தான் வந்து இங்கே வந்து ஹாலோவின் வந்து அது கொண்டாடுறது. ஸோ அந்த ஹாலோவின்லேயும் வந்து சில பேர் பண்ண விஷயங்களால ஒரு என்ன சொல்றது, எங்கள் நாட்டுக்கே வந்து ஒரு அசிங்கம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து சில செஞ்சுக்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த ஹாலோவினுக்கு வந்து சாக்லேட்ஸ் வந்து வெளியில் வச்சுக்கிருந்தானே. ஸோ இந்த இந்த சாக்லேட்ஸ் வந்து களவு எடுத்திருக்கணும். களவு எடுத்து தாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போயினோம்னு தெரியல. அது பெருமதியான அப்படின்னா சாக்லேட் ஈவன் ஒரு சாக்லேட்ஸ் வந்து களவு எடுக்கிற அளவுக்கு மனம் வந்திருக்குன்னு சொன்னால் அது என்ன விஷயம்னு சொல்லி தெரியலை. இப்படியே களவெடுக்கிறத பார்த்து ஒரு ஆள் வந்து டிக்டாக்ல வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு சொன்னா இந்த வருஷம் ஹாலோவீனுக்கு வந்து சாக்லேட்ஸ் வெளியில வச்சிருக்காங்க. அந்த சாக்லேட்ஸ் வந்து களவெடுத்தினோம். கிறிஸ்மஸ் வர போதே நீ கிறிஸ்மஸுக்கு வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து இந்த முறை டெக்கரேஷன் எல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் வைக்க போறேன். என்ன சொன்னா வெளியில வச்சா பயமா கிடக்கு. ஹாலோவீன் சாக்லேட்ஸே விடுறாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து கிறிஸ்மஸுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணி வெளியில வச்சேன்னு சொன்னா அதையுமே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி வந்து கேனடா நபரா வந்து வீடியோ போட்டிருக்கேன் டிக்டாக்ல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ டக்குன்னு மேக் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஸோ இனிமேலும் இந்த சேனலில் வந்து நான் யோசிச்சேன் இப்படியான வீடியோஸை மட்டுமே போடாமல் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸும் போடுவோம்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி சும்மா நெகட்டிவே போட்டு ஒன்று இருக்காமல் வந்து இது வந்து நெகட்டிவ் போடுற ஒரு விதத்தில் சரி என்ன நடக்கிற கட்ட விஷயங்கள் வந்து தெரியணும். இதை பார்க்குற ஆக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வரபடியாக 4-5 திருந்துக்கணும்னு சொல்லி நான் இந்த விஷயங்கள் போடுற சரி தானே. அப்படி இருந்தால் இதையும் போட்டுக்கொண்டு தடுத்த லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸையும் வந்து போட்டுக்கொண்டு போகணும்னு சொல்லி தான் என்னோட பிளான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சத்து வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.